அந்த மைக் கொடுங்க. குடியிருக்கும் எனது அருமை ஈசி மாணவர்களுக்கும் மற்றும் என் ஸ்டாஃப்களுக்கும் மாலை வணக்கம். இப்போ நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் படக்குறல்ல. அதாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் பாட்டை எல்லா நடிகர்களும் பாட்டா எப்படி இருக்கு அதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அனைவருக்கும் மாலை வணக்கம். சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க வறுத்து கோழி முறை போட்டு வறுத்து வச்சிருக்க. கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு, இல்ல கொம்பு ருசியா இருந்தா கொம்புடி வெட்டு. கொம்புல பிடிக்க இருந்தா உடனே வந்தா சரக்கு. நீங்க அடுத்தபடியாக நம்ம விஜய் அவர்கள் இதை பாடுவார். சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்து கோழி முளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா நீ கோழியை வெட்டு, கொம்பரி ருசியா கொம்பரியை வெட்டுமா. சிவாஜி அவர்கள் இந்த பாட்டு பாடுகிறார். சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க ராஜா. சரக்கு வேண்டாம் சரக்கு வெட்டி கொம்பரி வேணா கொம்பரிய வெட்டி அது மட்டும் பண்ணிடலாம்ப்பா. அடுத்தபடியாக நமது அவர் அஜித் அவர்கள் சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்த கோழி போட்டு வறுத்து வச்சிருக்கேன்னா கோழி ருசியா இருந்தா கொம்பரியை வெட்டிங்கன்னா கொம்பரி ருசியா இருந்தா நான் தனியா இல்ல 690 பேரின் அழுகுறல் ஆத்மா அதோ. அடுத்தபடியாக நமது நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் பாடு. சரக்கு வச்சிருக்கு எனக்கு வச்சிருக்கு அவ்வளவுதான். வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு, இல்ல கொம்பரி ருசியா இருந்தா கொம்பரியை வெட்டு. அடுத்தபடியாக நமது மாதன் அவர்கள் இந்த பாட்டை பாடுவார். சும்மா 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 சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்த கோழி முளகு போட்டு கோழி ருசியா இருந்தா கோழி வெட்டு கொம்பரி ருசியா இருந்தா கோழி வெட்டு. அடுத்தபடியாக நமது பாண்டே அவர்கள் இந்த பாட்டை பாடினா எப்படி? சரக்கு வச்சிருக்கேன் எனக்கு வச்சிருக்கீங்களா கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு. அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்கும்? இங்க வா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்த கோழி முளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழி வெட்டு கொம்பரி ருசியா இருந்தா கொம்பரி வெட்டு. அடுத்தபடியாக ஜனராஜ் அவர்கள் இந்த பாட்டை பாடினா எப்படி? இந்த பாட்டு என்ன சரக்கு வச்சிருக்க அதை இறக்கி வச்சிருக்க வறுத்து கோழி போட்டு மிளகு வச்சிருக்க. இந்த பாட்டு என்ன சரக்கு வேணும்னா சரக்கு வெட்டு, இல்ல கொம்பரி வேணும்னா கொம்பரிய வெட்டு. அடுத்தபடியாக வினி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த பாட்டை பாடுவாங்க. தம்பி என் 22 வயசு சர்வீஸ்ல சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்த கோழி முளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு கொம்பரி ருசியா இருந்தா கொம்பரி வெட்டு. அடுத்தபடியாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த பாட்டை பாடினா சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க தப்பு
அடுத்தபடியாக ஜெய் அவர்கள் இந்த பாட்டை பாடினா ஹலோ வணக்கம் நான் உங்க ஜெய் பேசுறேன் சத்து வச்சிருக்கீங்களா ஏற்றி வச்சிருக்கீங்க வறுத்து கொஞ்சம் ஜெயினா யாரும் தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்ம சுப்பிரமணியம் ஹீரோ சத்து வச்சிருக்கீங்களா ஏற்றி வச்சிருக்கேன் வறுத்து கொஞ்சம் முழு போட்டு வறுத்து வச்சிருக்கீங்க கோழி ருசி இருந்தா கோழியை வெட்டுங்க பொங்கல் ருசி இருந்தா பொங்கல் வெட்டுங்க பரவா யாரும் சொல்லி மாட்டாங்க பெருமா ஏமாந்துட்டான கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டான. தேங்க்யூ. நாங்க சின்ன சின்ன வாய்ஸ் கம்யூனிகேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டோன் தேங்க்யூ. அடுத்து ஒரு டாக் நாய்க்குட்டி சவுண்ட் போட்டா எப்படி தேங்க்யூ. ஒரு ஏரோப்ளேன் போச்சு அப்படின்னு லேண்ட் ஆகுது ஏரோப்ளேன் ஒரு சின்ன குழந்தை அழுதுச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னும் முடியல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களை கொலை பண்ணா போக மாட்டேன். இப்போ ஒரு கார் ரேஸ் நடக்குது. ஸ்டார்டிங்லாம் கிடையாது. பைக்